10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதன்முறையாக பொதுத் தேர்வு எழுத போயிருக்கீங்க. இன்றைக்கி மொழி பாடத்தில் தமிழ் பாடம் வந்திருக்கு. பொதுவாகவே தமிழ் தேர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதாக இருந்திருக்கும். இந்த தேர்வும் அதே மாதிரி தான் எளிதாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த தேர்வு எப்படி இருந்தது, என்ன மதிப்பெண்கள் வரும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 15க்கு 15 கிடச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முதல் கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் அப்படிங்கிற புறநானூற்று பாடல் போற்றிய நிலை எது, உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை எதுன்னு சொல்கிறாங்க. இன்மையிலும் விருந்து அப்படிங்கிறது தான். இல்லாமையிலும் விருந்து கொடுத்ததை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. இது ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸியானது. தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஸோ 3வது ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்குது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொடரில் வெளிப்படக்கூடிய அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. வாய்மையே மழைநீராகி, இது வந்து உருவகத்தில் வரக்கூடியது. வெண்பா அப்படின்னாலே செப்பலோசை, இது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியானது. 2 நாட்டு அரசர்களும் தும்பை பூவி சூடி போரிடுவதற்கான காரணம் தங்களுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக. ஸோ அந்த ஆன்சரும் ஈஸி தான். முதல் பாடத்தில் வரக்கூடிய இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. 6வது கேள்வி, காய்ந்த இலையை சருகுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் இதுக்கான ஆன்சர் எழுதியிருப்பீங்க. சருகும் சண்டும் அப்படிங்கிறது தான் 6வது கேள்விக்கான விடை. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க அப்படின்னு வந்து கருணையன் எலிசபெத்துக்காக வேணுனது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆன்சரை எழுதியிருப்பீங்க. அடுத்து வீசு தென்றல் வினைத்தொகை அப்படிங்கிறது ஆன்சர் 8வது கேள்விக்கு. 9வது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. உங்களுக்கு எந்த வார்த்தை எந்த இடத்துல வரணும்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். 3வது தான் ஆன்சர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிற 3வது ஆன்சர் தான் இதுக்கு சரியானது. அடுத்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவால் அப்படின்னு ஜெயகாந்தன் கருதுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அதுதான் அவரோட கருதுகோளாக இருந்தது. 11வது கேள்வி சாதாரணமாக நம்ம வீட்லேயே சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடிய பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் யார் எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பரிபாடல் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடியது. ஸோ பரிபாடல் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிமோனை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருதல். ஒவ்வொரு அடியிலையும் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உரு உந்துவலி, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி வருது. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஊழ் ஊழ் 2 முறை அடுத்தடுத்து வந்திருக்குது, அடுக்கி வந்திருக்குது. அதனால் இது வந்து அடுக்கு தொடர். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீராந்தையார் இதனுடைய ஆசிரியர். இந்த பரிபாடலில் இந்த பாடலை எழுதினவர். ஸோ 15க்கு 15 கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேயும் தமிழை விடவே சிறப்பாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதற்கான ஆன்சர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.